தேசிய அளவில் மதுவிலக்கு கொண்டுவர தமிழக சட்டமன்றத்தில் மக்கள் நலனுக்காக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அரசியல் சாயம் பூசிவிட்டார்கள் என்றும் அவர் சாடினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும், மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநில அரசுக்கு மத்திய அரசு சிறப்பு நிதி அளிக்க வேண்டும், அரசமைப்பு சட்டம் கூறியுள்ளபடி மதுவிலக்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட 12 தீர்மானங்களை திருமாவளவன் வாசித்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய திருமாவளவன், அகில இந்திய அளவில் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மாநாடாக இது அமைந்துள்ளது என தெரிவித்தார். இளம் வயதில் போதைக்கு அடிமையானால் மனிதவளம் பாழாகிவிடும் என கூறிய அவர், மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அரசியல் சாயம் பூசிவிட்டார்கள் என சாடினார். சாதி ஒழிப்பை ஒரு மாநிலத்துக்குள்ள சுருக்கி பார்க்க முடியாது, அது தேசிய பார்வை. மத பிரச்சனையை ஒரு மாநிலத்துக்குள்ளே சுருக்கி பார்க்க முடியாது, அது தேசிய பார்வை கொண்டு அணுக வேண்டும். அப்படித்தான் மது மற்றும் போதைப் பொருள்களை ஒழிப்பது. தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை மதுக்கடைகளை மூடு. இந்திய அரசுக்கான கோரிக்கை இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூடுவதற்கு தேசிய மதுவிலக்கு கொள்கையை வரையறுத்து சட்டம் இயற்று. அவ்வளவுதான். 2 அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். ஆர்டிகிள் 47 அடிப்படையில் இந்திய அரசு ஒரு நேஷனல் பாலிசி, தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வருவதற்கு, அதன் அடிப்படையிலே ஒரு சட்டம் இயற்றுவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இது முதல்வருக்கு நாம் விடுத்திருக்கிற கோரிக்கை. முன்னதாக நிகழ்ச்சியில் உரையாற்றிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, மது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற மனமாற்றம் அனைவருக்கும் தேவை என தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் திருமாவளவனையும் யாராலும் பிரிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மகளிரும், இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறுத்தையும் திருமாவளவனை வைத்துக்கொண்டு இந்த மாநாட்டிலே ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும். இந்த மாநாடு கலைந்து செல்லுகிற போது நான் ஒவ்வொருவரும் ஒரு 10 பேரையாவது குடிப்பவர்களை மனமாற்றம் செய்வோம் என்கிற உறுதிப்பாட்டை எடுக்கிற மாநாடாக இது அமைந்தால் கடைகளை யாரும் மூட வேண்டிய அவசியமே இல்லை. கடைகள் தானாக மூடிவிடும். சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்றால் மது பழக்கத்திலிருந்து வெளியேற வேண்டும் என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் மேடையில் பேசினார். தேசிய அளவில் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே திமுகவின் நோக்கம் என்றும் அதனை தீர்மானமாக கொண்டு வந்ததை வரவேற்பதாகவும் அவர் கூறினார். மாநாட்டில் காங்கிரஸ், இந்திய மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சிகளில் இருந்து மகளிர் தலைவர்களும் பங்கேற்று உரையாற்றினர். முன்னதாக மது ஒழிப்பு எதற்காக தேவை என்பதை எளிதாக விளக்கும் வகையில் குறும்படம் ஒன்றும் ஒளிபரப்பப்பட்டது. மாநாட்டில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்ற நிலையில் மாநாடு முடிந்து ஒரே நேரத்தில் அனைவரும் வாகனங்களில் புறப்பட்டதால் உளுந்தூர்பேட்டை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 3 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றதை தொடர்ந்து காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் மோகன்ராஜ், காமராஜ் மற்றும் ஆறுமுகம்.